வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரேமில் எப்படி வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வந்து ரிங்கில் வந்துட்டு எப்படி நாடா சுற்றுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரேமில் வந்துட்டு எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு பாப்ளின் கிளாத் இல்லைனா 2x2 ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோஸ் சரியாக தெரியணுங்களுக்கா நான் இந்த 2x2 வந்துட்டு எங்கிட்ட இருக்க கிளாத்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எப்பயுமே ஒரு தரையில் உட்காந்துட்டோ இல்லை ஒரு டேபிள் மேலேயோ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல போட்டுட்டு உங்களுக்கு எங்கே போடணுமோ அந்த இடத்துல வந்து போட்டுட்டு இது வந்து இன்னர் ரிங்கை வந்துட்டு துணிக்கு அடியில் வைக்கணும். இன்னர் ரிங்கை துணிக்கு அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அவுட்டர் ரிங் பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த ரிங்கை வந்துட்டு இந்த இடத்துல நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிட்டு இது மேலே இந்த இன்னர் ரிங் மேலே வச்சுட்டு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா இது வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம டைட் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே இதில் வந்து நான் ரொம்ப லூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு மட்டும் டைட் வைங்க. கொஞ்சமாக டைட் வச்சுட்டு இப்போ டைட் வச்சுட்டிங்க. இது எப்படி கிளாத் இருக்குன்னா, கிளாத் இப்படியே பிடிச்சிருத்திங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்துட்டு தனியாக கழண்டு வந்துடும். இப்போ இந்த ஃப்ரேம் எப்படி டைட் வைக்கணும்னா, என்னோடய ஃபிங்கர்ஸ் பாருங்கள், இந்த ஃபிங்கர்ஸை வந்துட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ரேமை உள்ளே இருக்க இன்னர் ஃப்ரேமை வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணணும். இந்த கட்டவரல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம இந்த அவுட்டர் ரிங் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணணும். பார்த்திங்கனாவே தெரியும். இப்படி நல்லா பிடிச்சிக்கோங்க. இதை இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த 4 ஃபிங்கர்ஸு வந்துட்டு இந்த இன்னர் ரிங்கை வந்துட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்களா? இப்போ இந்த கட்டவரல் வந்து இங்கே இருக்குது. கிளாத்தை வந்துட்டு இப்போ இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் நான் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கேன். தெரியுதா? இப்படி டைட்டாக பிடிச்சிருக்கேன். இன்னர் ரிங்கும் அவுட்டர் ரிங்கும் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரே இடத்துல வந்துட்டு நிறைய கிளாத்தை வந்து இழுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இப்படி நல்லா இன்னர் ரிங்கும் அவுட்டர் ரிங்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இழுத்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்ததும் இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃப்ரேம் வந்து லூஸாக இருக்குது. என்ன பண்ணணும், அதுக்கு மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாக டைட் வைக்கிறேன். நல்லா ஃப்ரேம் வந்து டைட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து ஃபுல்லாக டைட் வச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஃப்ரேம் வந்துட்டு லூஸாக இருக்குது. கிளாத் வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த 4 ஃபிங்கர்ஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டைட் வைக்கணும். ரிங்கை சுற்றியுமே நல்லா இது பார்த்திங்கன்னா நான் எப்படி டைட் வைக்கிறேன்னு தெரியும். இந்த 4 ஃபிங்கர்ஸ் வந்துட்டு இன்னர் ரிங்கை நல்லா பிடிச்சிட்டேன். இந்த கட்டவரல் வந்துட்டு இந்த 2 மேலே அவுட்டர் ரிங்கை பிடிச்சிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த அவுட்டர் ரிங் வந்துட்டு இப்படி தனியாக கழண்டு வந்துடும் உங்களுக்கு. எப்பயுமே நல்லா ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளாத்தை வந்து இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் எங்கேயுமே உங்களுக்கு சுருக்கம் இருக்காது. கை உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே போகாது. இந்த ஃப்ரேமை டைட் வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நல்லா இப்படி தட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மத்தளம் அடிக்கிற சவுண்டு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரேம் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு கரெக்டாக போட முடியும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் இருக்குன்னா மறுபடியும் வந்துட்டு இப்போ ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டிங்க. எல்லாமே வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஓரத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த வீடியோ கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.